ஹே ஆல், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ப்ளவுஸ் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா, அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் அப்படி இல்லாட்டினா ஒரு 3/4 இன்ச் எடுத்துகிட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 ரூபி காயின் எடுத்துகிட்டு அதில் பாதி இது அந்த கோட்டுக்கு நேராக வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே ஈவனான லைனில் வந்து நமக்கு கிடைக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் அந்த 3/4 இன்ச் அப்படி இல்லாட்டினா 1/2 இன்ச்சில் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்க சொல்கிறது. ரொம்ப டார்க்காக பண்ணாமல் லைட்டாக டாட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு அந்த வளைவான பகுதினா கரெக்டாக ஷேப்பாக கிடைக்கணும்னா ஒரு பீடு அப்படி இல்லாட்டினா 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுங்க போதும். 2 பீடு அதிகம் தான், ஒவ்வொரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்திங்கன்னா நமக்கு அந்த கர்வான பகுதினா நல்லா ஷேப்பாக கிடைக்கும். இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஆரி கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆரி ஸ்டிச்சஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அப்படி இல்லாட்டினா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் போய்ட்டு நமக்கு டைரெக்டாகவும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கட் பீடு வச்சு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ மைக்ரோ கட் பீடு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு பீடுக்கு ஒரு தடவை கொடுங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது கட்டாக தெரியும் போது தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ 2 பீடு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஒன்றா தான் தெரியும், கட்டாக தெரியாது. அதனால் ஒவ்வொரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுங்க, கரெக்டாக இருக்கும். மைக்ரோ கட் பீட் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலப் டிசைனோட சென்டரில் 3mm பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது இந்த 3mm பீடை சுற்றி நம்ம சுகர் பீட் லைன் வந்து கொடுக்கணும். சுகர் பீட் லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு மைக்ரோ கட் பீட் லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ மைக்ரோ கட் பீட் ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நமக்கு நீட்டாக இருக்கும். பீட்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நரம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பீட்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம நரம்பு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா நார்மல் மிஷின் த்ரெட்டுமே யூஸ் பண்ணலாம். இது முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எண்ணாட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்துக்குமே தனித்தனி எண்ணாட் வந்து பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய பீட்ஸுமே சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்கேலப் டிசைனோட ஷார்ப்பான எஜ்ஜில் ஒரு இது விட்டு ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட், ஒரு 3mm பீட், ஒரு சுகர் பீட் வர மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அது மாதிரி இதுக்கு லெஃப்ட் அப்புறம் ரைட் சைடில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டுவோம். இது முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். நம்ம கீழே வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அது இல்லாமல் இன்னொரு இது வந்து வெறுதாக விட்டுருப்போம், அதுக்கு நேராக லைன்ஸ் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்கேலப் விட்டு ஒரு ஸ்கேலப் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அதே அந்த ஸ்டிச் பண்ணதுக்கு அடுத்ததில் இருக்க ஸ்கேலப்பில் வந்து லைன் வர மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸ்னால் ட்ரா பண்ணும்போது ஸ்கேல் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க, இல்லாட்டினா கீழே கரெக்டாக வச்சுருப்போம், மேலே வந்து சாய்தலாக போயிடும். அதனால் ஸ்கேல் வந்து கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணுங்கள். கீழே இருந்து 3 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை பேஸாக வச்சு எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் இருக்க டாட்டும் தேர்ட் லைனில் இருக்க டாட்டும் ஒரே மாதிரி இருக்கும், செகண்ட் லைனில் இருக்கிறதும் 4th லைனில் இருக்க டாட்டும் ஒரே மாதிரி இருக்கும். கீழே வந்து சுகர் பீட் 3mm பீட் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணதுக்கு லெஃப்ட் அப்புறம் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா B7000 க்ளூ வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அந்த க்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேப்பில் இருக்கக்கூடிய ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு பதிலாக திலகம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம். கம் வச்சு ஒரு செகண்ட் அப்படி இல்லைன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் வச்சிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக அந்த கிளாத்தில் வந்து நின்றுக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோனோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம் வச்சோம்னா அந்த ஸ்டோன் வந்து கிளாத்தில் நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கும். அதுக்காக தான் ஸ்டோனோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கம் வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறது. நிறையா வச்சுட்டிங்கனாலும் நம்ம கம் வைக்கும்போது பாதி இது வெளியே வந்து அதை சுற்றி அந்த கம் வந்து நின்றுக்கும். அப்படி வச்சாலும் நல்லா இருக்காது. எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வச்சோம்னாலே போதும். நம்ம லைன் ட்ரா பண்ணி மார்க் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு ஐ ஷேப் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு அதுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் பீட் மேலே சுகர் பீட் வர மாதிரி, அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் பீட் சுகர் பீட் வர மாதிரி, அப்புறம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு கட் பீட் சுகர் பீட் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் மறுபடியும் இதே மாதிரி ஒரு 3 இது பண்ணணும். மொத்தம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்புறம் சென்டர் இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் மறுபடியும் சென்டரில் வந்து ஒரு கட் பீட் ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு அப்புறம் அந்த லைன் ஃபுல்லாகவுமேவும் கட் பீடை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அந்த லைன் ஃபுல்லாக நம்ம மைக்ரோ கட் பீடை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அது ஒட்டி நம்ம ஸ்டோன் ஒட்டுற மாதிரி இருந்தால் ஸ்டோன் ஒட்டாதீங்க. ஸ்டோன் ஒட்டாமல் இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற பார்த்திங்களா, அதை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட வேணாம். ஏன்னா நம்ம தைக்கும்போது ஃபுட்டரில் பட்டு ஸ்டோன்ஸோடு சேர்த்து கிளாத்துமே டேமேஜ் ஆகும். அதனால் அந்த மாதிரி ஸ்லீவ் நம்ம ட்ரா பண்ணியிருக்க இடத்துல எப்போதுமே ஸ்டோன்ஸோ பீட்ஸோ வராத அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோன் வரணும். ஸ்டோன்ஸ் வச்சா ஃபுட்டர் வந்து அடிவாங்க. அதனால நான் வந்து அந்த இடத்துல வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலப் டிசைனோட ஷார்ப்பான எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் பீட்ஸும் சைடில் வந்து ஸ்டோன்ஸும் வர மாதிரி வச்சுருப்போம். இன்னொன்று வந்து ப்ளைனாக இருக்கும். அதுக்கு நேராக ப்ளைனாக வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல. இப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஒவ்வொரு இன்ச்சுக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பீடும் மேலே சுகர் பீடு வர மாதிரி கட் பீடு மேலே சுகர் பீடு வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 பக்கமே சேமாக வர மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ரைட் சைடில் வந்து ஒரு 2 இது நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுவே நீங்கள் லெஃப்ட் சைடில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த 2 இதுக்கும் சென்டரில் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அது மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமே அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேமாக வர மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கட் பீடுக்கு பதிலாக கட் பீடு கொஞ்சம் டியூப் பீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இதை விட அந்த பீடு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நரம்பு யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டினா மிஷின் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. சில பேர் வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கே ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஜரி த்ரெட்னால் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நரம்பு அப்படி இல்லாட்டினா மிஷின் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜரி த்ரெட் வச்சு நீங்கள் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜரி த்ரெட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால நீங்கள் அது வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணுற அந்த லைன் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ஹேண்டோட டிசைன் முடிஞ்சு. இதோட நெக் டிசைன் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் அந்த ஸ்கேலப் வச்சு பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதவே அப்படியே நெக்குக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். புட்டாஸ் வைக்கிறதுக்காக 3mm பீடும் சுகர் பீடும் வச்சு புட்டாஸ் வந்து வச்சுருக்கோம். இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைனில் வரும். ஹேண்டு ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளான டிசைன் தான் அதிகமாக போடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.